ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இல்லாமல் இப்போ ரீசெண்டாக நடந்து முடிஞ்ச ஐபிஎல் ஆக்ஷனில் சிஎஸ்கே வந்து எந்த மாதிரியான பிளேயர்ஸ் எடுத்திருக்காங்க, அப்புறம் சிஎஸ்கேயோட பெஸ்ட்டான பிளேயிங் லெவன் என்ன அப்படின்றத பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இப்போ ஐபிஎல் ஆக்ஷன் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக தான் நடந்து முடிஞ்சது. அதில் நிறையா டீம்ஸ் வந்து நிறையா நல்ல பிளேயர்ஸ் எடுத்தாங்க. இதில் சிஎஸ்கே பார்த்தீங்கன்னா ஒரு பேலன்ஸ்டான டீம் தான் எடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். ரொம்பவும் சூப்பர்னு சொல்லிட முடியாது, ரொம்ப மோசம்னு சொல்ல முடியாது, ஓரளவு நல்ல டீம் தான் எடுத்திருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பிளேயிங் லெவன் பார்க்கும்போது ஓப்பனர்ஸ் பார்த்தீங்கன்னா ருத்ராஜ் கெய்க்வாத், அப்புறம் வந்து டெவன் கான்வே, இவங்க வந்து ஓப்பனிங்கு. நம்பர் 3 பார்த்தீங்கன்னா ராகுல் திரிபாதி, நம்பர் 4 வந்து ரச்சின் ரவீந்திரா, நம்பர் 5 பார்த்தீங்கன்னா சிவம் டுபே, அப்புறம் நம்பர் 6 வந்து ஜடேஜா, நம்பர் 7 வந்து டோனி, நம்பர் 8 பார்த்தீங்கன்னா அஸ்வின், நம்பர் 9 நூர் அகமது, நம்பர் 10 வந்து பதிரானா, நம்பர் 11 வந்து கலீல் அகமது. இதுதான் வந்து ஒரு பெஸ்ட்டான பிளேயிங் லெவனாக இருக்கும்ட்டு எனக்கு தோணுது. இதில் சாம் கரனை பிக் பண்ணணும்னா நம்ம வந்து ரச்சின் ரவீந்திரா வந்து தூக்கி ஆகணும். என்னை பொறுத்த வரைக்கும் ரச்சின் ரவீந்திரா வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து எடுக்கக்கூடாது. அவருக்கு வந்து குறைஞ்சது ஒரு 4-5 மேட்சாவது கன்டினியூஸாக வந்து வாய்ப்பு கொடுக்கணும். அதில் அவர் ஏதோ நல்லா பர்ஃபார்ம் பண்ணலைன்னா வேணால் நம்ம அவருக்கு பதிலாக சாம் கரனை கொண்டு வரலாம். ஏன்னா அவருக்கு வந்து போன ஐபிஎல்லே வந்து அவருக்கு வந்து கண்டினியூஸாக வாய்ப்பு கொடுக்கல. ஒரு சில மேட்ச் கொடுத்தாங்க, ஒரு சில மேட்ச் கொடுக்காமலே விட்டாங்க. அவருக்கு வந்து தொடர்ச்சியாக வாய்ப்பு கொடுத்துருந்தா நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணியிருந்திருப்பார். ஸோ அதனால் ஒரு 4-5 மேட்ச் வந்து அவருக்கு தான் வாய்ப்பு கொடுக்கணும். அதில் ஏதாவது சொதப்புனா வேணால் நம்ம சாம் கரன் கொடுக்கலாம். இப்போ இந்த ஸ்குவாட் பார்த்திங்கன்னா சேப்பாக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஏன்னா சேப்பாக்கு வந்து ஸ்பிரிண்ட் ட்ராக்னால அது வந்து இந்த டீம் வந்து சேப்பாக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ இதே அவுட் சைடு போனாங்கன்னா ஒரு வந்து ஃபாஸ்ட் பவுலிங்க்கு சப்போர்ட்டாக இருக்கிற மாதிரி ஒரு பிச்சாக இருந்துச்சுன்னா வேணால் நம்ம நூர் அகமதை வேணால் தூக்கிட்டு அவருக்கு பதிலாக ஒரு நேத்தன் எல்லிஸோ இல்லை வந்து அன்சுல் கம்போஜ் கூட கொண்டு வரலாம். நம்ம அவர் பிளேஸில் வந்து அன்சுல் கம்போஜ் எடுக்கும்போது அவர் வந்து இந்தியனில் வந்துடுறதுனால ஒரு ஃபாரினர் கூட எக்ஸ்ட்ரா எடுக்கலாம். அப்போ வந்து நம்ம ரச்சின் ரவீந்திராவையும் சாம் கரனையும் ஒரே டீம்லேயே எடுத்துடலாம். இது வந்து ஸ்பின் பவுலிங் வந்து சப்போர்ட் இல்லாத ட்ராக்கில் வந்து இது வந்து இந்த காம்பினேஷன் வந்து கரெக்டாக இருக்கும். அப்படி அன்சுல் கம்போஜ் வந்து சரியாக பண்ணலைன்னா ஸ்ட்ரெயிட்டாக நேத்தன் எல்லிஸ் கூட இருக்கலாம். இல்லை ஃபாஸ்ட் பவுலிங்க்கு வந்து நிறையா பேர் எடுத்து வச்சுருக்காங்க. ஸோ ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறையாவே இருக்குது. உங்களுக்கு வந்து இந்தியன் பிளேயர்ஸ் இருக்காங்க, ஃபாரின் பிளேயர்ஸுமே எடுத்து வச்சுருக்கறனால ஆப்ஷன்ஸ் வந்து பிரச்சனையே இல்லை ஃபாஸ்ட் பவுலிங்கை பொறுத்த வரைக்கும். ஸோ இதுதான் வந்து என்னோடய காம்பினேஷனு. இதில் மோஸ்ட்லி எந்த சேஞ்சும் இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன். உங்களுக்கு வந்து இப்போ சப்போஸ் திரிபாதி சரியாக பண்ணலைன்னா வேணால் அவரோட பிளேஸில் வந்து டீபக் கூட வேணால் எடுக்கலாம். ஏன்னா அவர் வந்து ஆல்ரெடி ஒரு T20 செஞ்சுரி அடிச்சிருக்காரு. ஸோ அதனால் அவர் வந்து அந்த பிளேஸுக்கு அவருமே கரெக்டாக இருப்பார். மற்றபடி பேட்டிங் லைனப்பில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய சேஞ்சஸ் வந்து இருக்காதுன்னு தான் எனக்கு தோணுது. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் சொன்ன இந்த பிளேயிங் லெவனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லை உங்களுக்கு வந்து சிஎஸ்கே வந்து எந்த மாதிரி பிளேயிங் லெவன் எடுத்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றத பற்றி நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் சொல்லலாம். தேங்க்யூ.